Hi my dear cuties, welcome back to our channel Cuties Tamil Beats. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இலக்கண பகுதியில எழுத்துக்களின் வகைகள் பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதுல குறிப்புகளை நான் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்திருக்கேன். அதை பார்க்கலாம் கவனிங்க. நிரப்புக. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் டேஷ். எத்தனை பார்த்தோம் உயிரெழுத்துக்கள்? 12 பார்த்தோம்ல. அப்ப என்ன வரும் டேஷ்ல? 12. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. செகண்ட் ஒன் பாருங்க. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொத்தம் டேஷ். மெய்யெழுத்துக்கள்லாம் எது? மேலே புள்ளி வச்சு எழுதிருப்போம் இல்லையா? அதுதான் என்னது? மெய்யெழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் எவ்வளவு? 18. யானை போல வலிய ஓசை உடைய எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். யானை போல வலிய ஓசை உடைய எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். என்ன சொல்லுவோம் நம்ம? வல்லினம். என்னது? வல்லினம். மெல்லிய ஓசை உடைய எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். மெல்லினம். மெல்லிய ஓசை உடைய எழுத்துக்கள் மெல்லினம் எனப்படும். அக்கு என்பது ஆயுத எழுத்து அல்லது அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம். என்னது அது? தனிநிலை எனப்படும். இன்னொரு பேர் என்னது? தனிநிலை. அடுத்தது பாருங்க. விடை தருக. உயிரெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? விடை. உயிரெழுத்துக்கள் 12. அவை நீங்க எழுதும்போது இப்படி 6 எழுதுங்க. மொத்தம் ஒரே லைன்ல ஒன்னா எழுத வேண்டாம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. உயிரெழுத்துக்கள் 12. அவை அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. செகண்ட் பாருங்க. குறில் அல்லது குற்றெழுத்துக்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விடை. குறுகிய ஓசையில் ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் அல்லது குற்றெழுத்துக்கள். ஈஸியா குறுகிய ஓசையில் ஒலிக்கும் எழுத்துக்களுக்கு என்ன சொல்லலாமா? குறில் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேரு குற்றெழுத்துக்கள் சொல்லலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டையுமே கொடுத்துருக்கேன். குறில் அல்லது குற்றெழுத்துக்கள் எது சொன்னாலும் சரிதான் எனப்படும். எடுத்துக்காட்டா என்னதெல்லாம் பாருங்க. குறில்ல அ இ உ ஏ ஓ. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். அடுத்தது நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விடை. நீண்ட ஓசையில் ஒலிக்கும் எழுத்துகள் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் எனப்படும். நீண்ட ஓசையில் ஒலிக்கும் எழுத்துகள் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ. பாருங்க. ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ. அடுத்தது பாருங்க. ஃபோர்த் ஒன். மெய்யெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? விடை. மெய்யெழுத்துக்கள் 18. அவை. இப்படிதான் எழுதணும். நீங்க அப்படி எழுதினாதான் ஈஸியா மறக்காம இருக்கும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு 6 தான் வரணும். அடுத்த லைன்ல 6, அடுத்த லைன்ல 6, 3 18 வந்துடும் நமக்கு. படிக்கலாம் கவனிங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இ இர் இல் இவ் இல் இல் இர் இன். இதெல்லாம் என்னது? மெய்யெழுத்துக்கள். மேலே புள்ளி வச்சிருக்கு இல்லையா? இது எல்லாமே மெய்யெழுத்துக்கள் தான். அடுத்தது பாருங்க. வல்லினம் என்றால் என்ன? அவை யாவை? வல்லினம் அப்படின்னா என்ன? அதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. வலிய ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லினம் எனப்படும். வலிய ஓசை உடைய எழுத்துக்கள் வல்லினம் எனப்படும். அவை இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர். இந்த 6 எழுத்துக்களும் வலிய ஓசை உடையதால இதுக்கு பேரு வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க. இடையினம் என்றால் என்ன? அவை யாவை? இடையினம் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் யாவை கேட்கிறாங்க. விடை. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடைய எழுத்துக்கள் இடையினம் எனப்படும். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடைய எழுத்துக்கள் இடையினம் எனப்படும். அவை இ இர் இல் இவ் இல் இல். அடுத்தது பாருங்க. மெல்லினம் என்றால் என்ன? அவை யாவை? விடை. மெல்லிய ஓசை உடைய எழுத்துக்கள் மெல்லினம் எனப்படும்.
மெல்லிய ஓசை உடைய எழுத்துக்கள் மெல்லினம் எனப்படும். அவை இங், இஞ்ச், இன், இந்து, இம், இன். இங், இஞ்ச், இன், எந்த், இம், இன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.